அன்பினர்களே, உலக பரப்பில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று, ஒரு ஒரு பரிசோதனை சொல்லலாமா, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன் ஈரான் அஜர்பைஜான் மீது திடீர் தாக்குதல்? அவங்களோட அது ஒரு விமான ஏர்போர்ட் இருக்குங்களா, நர்சிவன் ஏர்போர்ட் மீது ஒரு திடீர் தாக்குதல். இத எப்படி சொல்லாங்கன்னா, பை மிஸ்டேக்ல போய் விழுந்தோன்னு சொல்றாங்க வேறு தரப்பால. ஆனா ஈரான் அது குறித்து வாய் திறக்கல. சரி, ஏன்ப்பா அஜர்பைஜான் மீது திடீர் தாக்குதல்? அஜர்பைஜானும் இவங்களை போல, ஈரானை போல சியா மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு நாடு. அது அந்த அதாவது இந்த அஜர்பைஜான் முற்று முழுதாக மேற்குலக நாகரிகத்துடன் மேற்குலக நாடுகளுடன் நேரடி தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி தான் வாழுது. மிக அதிகமாக அஜர்பைஜான்களுக்கு முஸ்லீம் உடுப்பே கிடையாண்டும் சொல்லப்படுகின்றது. முற்று முழுதாக அவங்க வெஸ்டர்ன் டைப்னு சொல்லப்படுகின்றது. நேரடியாக நெதன்ஸ்மாம்ஸுடன் நேர தொடர்பு கொண்ட ஒரு அரசாங்கம் அது. அது இஸ்ரேலுடன் நேரடியாக மிகப்பெரிய உறவு கொண்டு ஜாலி அண்ணன் தம்பி தோல் போடாரு மோடி மஸ்தான்ஜியும் நெதன்ஸும் இருக்கிற உறவு மாதிரி ஒரு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு தேசமாகும். இந்த தேசத்துல என்னடா திடீர் அடித்தன்னு சொன்னால், இந்த தேசத்துக்குள்ளையும் போய் நின்றுகிட்டு நெதன்ஸ் குரூப் டீம் ஒன்று நின்று ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதல், ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்கிறாங்களாம். இதை ஐஆர்ஜிசி உளவு பட பிடிச்சிதான் இவனுக்கும் ஒரு ஆப்படிக்கணும் தான் இந்த தாக்குதலை இன்றைய காலையிலே செஞ்சிருக்கிறாங்க. அஜர்பைஜான் நாடு உண்மையிலே ரஷ்யாவிலிருந்து பிரிந்த ஒரு நாடு. 90ஆம் ஆண்டு உருவான ஒரு தேசம். அது முதல் அந்த தேசம் உருவான உடனே முதல் கைகூட்டி அண்ணன் தம்பி உறவு கைகூர்த்த நாடு ஈரான். பாத்தீங்களா, நன்றி கேட்டேன். எங்க பார்த்தாலும் மின்னல இந்த பறவையில தான் கூடியா இருக்கான். நரிவேல பறவையில என்னது டாக் பேர்ட் அப்படின்னு நாங்க சொல்லலாம். இது ஒரு விடயம். அடுத்து இப்ப இது என்ன விடயம் என்றால், நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் 2024ஆம் ஆண்டு 2 ஆண்டுக்கு முதல்ல கொல்லப்படுறார் யாரு, ஈரான் அதிபர், ஈரான் ஜனாதிபதியா இருந்தால் இப்ராஹிம் ரைஸ் என்று சொல்லி மிகப்பெரிய கல்விமான், அடுத்த சுப்ரீம் லீடராக எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர். இப்ப நம்ம பெருசு அலி கமனி அவர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவர் கொல்லப்பட்டால் அடுத்து அந்த பதவிக்கு உச்ச தலைவராக வரவிருந்தவர் தான் ஈரானிய முன்னாள் ஜனாதிபதி ரைஸ் இப்ராஹிம். இவர் தான் அது. இவர் ஹெலிகாப்டர் விபத்தொன்றுல கொல்லப்பட்டார். இது குறித்து நாம் உடனடியாக ஊடறுப்பு சொல்லியிருந்தோம். அப்ப ஊடறுப்புல இருந்தோம், நாம சொல்லியிருந்தோம் இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி வேலை என்றால் 3 ஹெலிகாப்டர் போகுதாம், 2 பக்கத்தால போனாங்களாம். இந்த 2 மிஸ்ஸிங்கா ஒரு மலைப்பாங்கான நேரத்தில் அது கொல்லப்பட்டுச்சு. அவர் விபத்தில் இழந்தார். அது ஒரு திட்டமிடப்பட்ட சரி. எப்ப 2024ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி. அப்ப இவர் ஸ்ரீலங்காவுக்கு வர்றாரு எப்ப தெரியுங்களா, ஒரு மாசத்துக்கு முன்னாலே, அதாவது ஏப்ரல் 24, 2024 இலங்கைக்கு வராரு. நம்ம யாரு நரிமார்க்கு ரணில் ஐயா இருக்கக்குள்ள வாராரு. 1 மாதம் கடந்து அவர் கொல்லப்படுறார். அப்பதே ஒரு செய்தி வெளியாயிடுச்சு, இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கைக்குள் குறிவைக்கப்பட்டார் என்று. ஆனால் இலங்கைக்கு ஒரு ஜங்கடத்தை, ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று அந்த மொசாற்ற முயற்சி அப்போது அது போஸ்ட்போன் பண்ணப்பட்ட சொல்லப்பட்டுச்சு. உரிய நேரம் பார்த்து அஜர்பைஜானுக்குள்ள அடிச்சான்கள் என்பதுதான் ஒரு அப்போதைய செய்தி. அதுக்கு ஒரு பழிவாங்கலாக இது இருக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். செய்தி இந்த மாதிரி இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இப்ப இன்று என்ன கிழமை, வியாழக்கிழமை ஒரு முன்னணி தெஹ்ரான் மருத்துவமனையின் மீது அமெரிக்க இஸ்ராயல் தாக்குதல். புதிதாக பிறந்த குழந்தைகள், அட சனியனுகளே, புதிதாக பிறந்த குழந்தைகள் நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச நோனாபாட் பொரல்ல, அங்கதான் அதிகமான குழந்தைகள் பிறக்கும். நாங்க பார்த்தா அங்கதானே சொல்லலாம், கொழும்புல அதை சொல்லலாம், நோனாபாட்னு சொல்லுவோம். அதைத்தான் நாங்க பார்த்துருக்கிறோம். அதை போகல வரக்குள்ள பாக்குறது தானே. குண்டு வீசப்பட்ட தெஹ்ரான் மருத்துவமனை அறையில் காற்று, தூசி மற்றும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியால் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அழிவின் உலக வாசனையால் அடர்த்தியாக தொங்குது. இந்த நோனாவாட்ல அடிச்சுட்டான் பாவி. சிதைந்த கங்கிரீட்டின் பின்னணியில் 2 புதிதாக பிறந்த குழந்தைகள் ஆபத்தான நிலையில் உயிருடன் ஒட்டி கொண்டனர். முக்கிய கம்பிகளில் இணைக்கப்பட்ட மானிட்டர்களின் தாள பீப் மூலம் அவர்களின் சுவாசம் அளவிடப்பட்டது. இந்த மூக்குகள் பயரெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் மூச்சுக்கு அப்ப சில குழந்தைகளுக்கு டேஞ்சர் சோனுக்குள்ள வந்தா அதெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நீக்கப்பட்டு மிகப்பெரிய
உலகத்துல மனிதனால் பார்க்க முடியாத கொடுமை கொண்ட அரங்கேற்றிக்கிறான் ஜனியன்கள். போன ஞாயிற்றுக்கிழமை அன்றே 174 சிறுவர்கள் கொல்லப்பட்ட ரத்தம் இன்னும் ஆறல, அதுக்குள்ள இதைச்சானி எஞ்சிருக்குது. எங்க போய் சொல்ற இத? அப்படி ஒரு இவங்களுக்கு, அதாவது இந்த இஸ்ராயல் அமெரிக்கர்களுக்கு சின்ன குழந்தைகள், அதாவது எதிர்கால சந்ததியை குறிப்பிட்டு அடிக்கும் மிக மோசமான ஒரு, என்ன சொல்லுவது, அது எப்படி சொல்ல எனக்கு தெரியல, ஒரு மோசமான ஒரு காட்சியாச்சு, ஒரு செயலா சொல்லலாம். மிகவும் சோகம் நிறைந்த செயலாக இதை நாம சொல்லலாம். அது ஏகப்பட்ட செய்தி. ஒரு 30 ஆம்புலன்ஸ் வந்து 21 நோயாளியோட உடனடியாக தாய்மார் மாற்றப்பட்டாங்கன்னு சொல்லுது. அவுவாசில் உள்ள, அதாவது மேற்கு நகரமான, ஈரானின் மேற்கு நகரமான அவுவாசில் உள்ள அபுசார் மருத்துவமனைக்கு அருகில் பல ஏவுகணைகள் தாக்கியதால் தீவிர சிகிச்சை எமர்ஜென்சி யூனிட்டில் இருந்தவர்களும் 21 நோயாளிகள் உடனே மாற்றப்பட்டாங்களாம். மிகப்பெரிய நோயாளிக்கு ஓடையிலுமா எழுகையிலுமா, ஐயோ நமக்கு ஒரு சிக்கன் குனியா மட்டன் குனியா வந்தாலே நம்மளால எழும்பி நடக்க முடியல. இது மிகப்பெரிய சீரியஸ். வெட்டு குத்தி ஆபரேஷன் பண்ணி பபாக்கள் பிறந்த தாய்மார்கள் எல்லாம் மிகப்பெரிய அவதிப்பட்டுகிறாங்க. அவ்வாசில் படங்கள் மோசமான சூழ்நிலையில் வெளியேற்றப்பட்டதை அடுத்து படம் பிடித்து காட்ட நாங்களும் தாரம் பாருங்க. வான்வெளி குண்டு வீச்சின் பயங்கரமான சத்தங்கள் இன்னும் மேல் நோக்கி எதிரொலித்த போது அவசரகால பணியாளர் எமர்ஜென்சி லேபர்ஸ் நோயாளிகளை அடர்த்தியான புகை மண்டலங்கள் வழியாக நகர்த்தி எடுத்து சென்றார்கள். அதுவும் ஒரு கிட்டத்தட்ட நல்லதான். அபுசார் தாக்குதலை தொடர்ந்து ஜபாஹர் மற்றும் ஹமேதானில் உள்ள 3 அரச மருத்துவ தளங்களையும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்குறுப்புகள் தாக்கியிருக்கிறார்கள். அத்தனை ஹாஸ்பிட்டல். நீங்க நேர, நீங்க ஆம்பளை ஒருத்தனுக்கு அப்பனுக்கு சுட்டு பிறந்தாக்கா நீங்க நேர மோதுங்கள பபா வாட்டு, நோனா வாட்டுகள், குழந்தை வாட்டு, நோயாளி வாட்டுகள். இஸ்லாமிய குடியரசின் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாத தாக்குதல்களின் போது 5 மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ மையங்கள் சேதமடைந்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உலக ஊடகத்துக்கு செய்திகளை ஈரானுக்குள் இருந்து கொடுத்து வருகின்றார். மிக மோசமான ஒரு சம்பவம். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்து உண்மையாக அவர் உலக பரப்புகளுக்கு செய்தியை கொடுத்த வண்ணம் இருக்கின்றார். தெற்கு ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் 171 சிறுமிகளை கொண்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் இன்று அரங்கேறி இருப்பதாகவே உலக சுகாதார அமைப்பின் மையமும் தெரிவிக்கின்றது. இயக்குநர் ஜெனரல் ரெட்ரோஸ் அனாதனம் அவர்களும் ஈரானின் காந்தி மருத்துவமனைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து கவலை தெரிவிக்கிறாங்க. உங்களோட கவலையை கொண்டு போடுங்கடா குப்பை தொட்டிக்குள்ள, வேற என்னத்தை செய்வீங்க? வேற உங்களால என்னதான் முடியும்? சுகாதார வசதிகள் நடந்து கொண்டிருக்கும் முதலில் சுக்குவதையை தடுத்து அனைத்து முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கிறாங்களாம். நீங்க கேட்டா செஞ்சிருவான் பாருங்க. சரி, இப்போ ஈரான் அதிபர், முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்த தகவலை சொல்ல போனோம் என்றால், ஈரான் நாட்டின் கிழக்கு, ஈரான் நாட்டான கிட்டத்தட்ட கிழக்கு அஜர்பைசான் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதி ஈரான் மற்றும் அஜர்பைசான் எல்லைக்கு அருகில் உள்ள பர்சாகன் என்ற நகருக்கு அருகில் தான் அந்த விபத்து நடைபெற்றது. அஜர்பைசான் எல்லையில் உள்ள அரஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. கடும் பனிமூட்டம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மலைப்பாங்கான பகுதியில் மோதியதாக சொல்லப்பட்டாலும் அது மோதப்படல. இந்த விபத்தில் இப்ராஹிம் ரைசியுடன் பயணம் செய்த ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் பல அதிகாரிகளும் உயிரிழந்தார்கள். அப்ப இது ஏன் இப்ப இந்த சம்பவம் சொல்ல வேண்டால், இந்த இப்ராஹிம் ரைசி என்பவர் அடுத்த, அதாவது காலம் சென்ற கடந்த சனிக்கிழமை காலம் சென்ற சனிக்கிழமை வருது தானே, அல்ல சந்தையும் இல்லை தானே, சனிக்கிழமை தானே வருது, கடந்த பிப்ரவரி சனிக்கிழமை 28, ஆமா 28 சனிக்கிழமை கம்பெனி இமாம் கம்பெனி அவர்கள் கொல்லப்பட்டவுடன் இந்த போஸ்டுக்கு, இந்த உச்ச தலைவராக வரக்கூடிய ஒரே தகுதியானவர் இந்த இப்ராஹிம் ரைசி தான். இவரு வேற பத்தி சொல்ல தெரியா நமக்கு, இந்த நமக்கு தெரியாது. இவரு ஈரானுக்குள்ள பெஸ்ட் டிப்யூட்டி சீஃப் ஜஸ்டிஸ், நம்ம ஊர்ல பிரதம நீதியரசர் மாதிரி பிரதி சீஃப் ஜஸ்டிஸ், பிரதம நீதியரசரா இருந்திருக்கிறார். அப்புறம் சிஜே சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்கிறார். He was later appointed Attorney General இருந்திருக்கிறார்.
2014 வாக்குல. கொமேனியின் மரணத்துக்கு பிறகு அலி கொமேனியின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார்கள். அதான் சொல்றாங்க, தலைமை நீதிபதி இருந்திருக்கிறார், அட்டர்னி ஜெனரலாக இருந்திருக்கிறார். இப்படி பல வகையான டாக்டர் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறார். இவர் தான் அடுத்த உச்ச தலைவராக. இப்ப இமாம் காமி அவர்கள் கொல்லப்பட்ட பிற்பாடு ஈரான் எதிர்பார்த்த உச்ச தலைவர் இப்ராஹிம் ரைஸ் அவர்கள். அந்த பழிவாங்கலுக்கு தான் அஜர்பைசான் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எங்க நச்சுவன் ஏர்போர்ட்ல மீளது. இப்ப இவர் டாக்டர் உண்டு. இப்ராஹிம் ரைஸ் என்றால் பேராசிரியர் எம்பிபிஎஸ் பட்டம் அல்ல, என்னது அகாடமிக் டாக்டர். இவர் இலங்கைக்கு வரார். எப்ப நம்ம சொன்னமில்ல என்பது இலங்கைக்கு வரார். எப்ப இந்த உமா பதுல்லா மே 19 கொல்லப்படுறார். ஏப்ரல் 24 ஒரு மாசத்தை கொல்லப்பட்டதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக டாக்டர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கைக்கு வருகிறார். ஏப்ரல் 24, 2024 காலையில ஈரான் ஜனாதிபதி டாக்டர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஒரு நாள் பயணமாக இலங்கை வருகிறார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவரை அன்புடன் வரவேற்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு தனது 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருகிறார். ஏப்ரல் 2028 முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் மஹமூத் அஹமது நஜாட்டின் வருகைக்கு பிறகு ஈரான் ஜனாதிபதி ஒருவர் வந்த இலங்கை சம்பவம் என்று இதை சொல்றாங்க. நாட்டில் தனது குறுகிய கால தங்குதலின் போது ஈரானிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து டாக்டர் ரைசி ஒமா ஓயா எங்க இருக்குது, பதுல்லா மாவட்டத்தில் இருக்குது. உமா ஓயா பல்நோக்கு மேம்பாட்டு திட்டத்தின் தொடக்க விழாவை குறிக்கும் பொது விழாவில் பங்கேற்கிறார். இது குறித்து நாம் அப்போது ஊடகங்களையும் சொல்லியிருந்தோம். இந்த திட்டம் தேசிய மின் கட்டமைப்பில் 290 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் அதே நேரத்தில் 6000 ஹெக்டர் இருந்து 15,000 ஹெக்டர் விவசாய நிலங்களுக்கு 3 மாவட்டங்களுக்கான மொன்றாகலையும் சேர்ந்து மொன்றாகல பதுல்ல அம்பாறைக்கு இல்ல மொன்றாகல பதுல்ல அப்புறம் மாவட்டம் 3 மாவட்டம் சொல்லாங்க தெரியலப்பா. 3 மாவட்டங்களுக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்கும் உதவி திட்டம் தான் அது. ஈரான் மற்றும் இலங்கை அதிபர்களின் தலைமையில் நடைபெற இந்த விழா இந்த குறிப்பிடத்தக்க உட்கட்டமைப்பு முயற்சியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை குறிக்கும் என்றும் அப்போது சொல்லப்பட்டது. டாக்டர் ரைசியின் வருகையுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் இலங்கை மற்றும் ஈரான் அன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையிட்டது. இதற்கிடையில் இந்த பின்னணியில் தான் ஈரானிய ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு இலங்கைக்குள் மிக அதிகமான பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் இலங்கை ராணுவத்தினர். மத்தளையில் இருந்து பதுல்லா இது எங்க இருக்கின்றால் பதுல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பெஷலி அரவுண்ட் த பெலிமட பண்டாரபால அண்ட் எல்லா ஏரியாவை சேர்ந்ததான் இந்த உமா ஓயா நீர்த்தேக்க திட்டம் என்பது. அது மின்சார திட்டம். அப்ப ஆக கொழும்பு கட்நாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்தளவில் இருந்து உமா ஓயா வரையிலான பிரதான சாலைகள் உட்பட பல சாலைகள் ரோடுகள் போக்குவரத்துக்காக மூடப்பட்டு மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில தான் அந்த இப்ராஹிம் ரைசி அவர்களை இலங்கைக்குள்ள அடிக்கிறதுக்கு மொசாட்காரன் ஒரு திட்டம் போட்டிருந்தானாம். ஆனால் அந்த திட்டம் என்பது இலங்கைக்கு ஒரு ஜங்கடத்தை ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்றதின் பேரில் அந்த திட்டம் கைவிடப்பட்டு 1 மாதம் கடந்து அஜர்பைசான் தாக்கப்பட்டார், கொல்லப்பட்டார் என்பதுதான் இது வந்தது. இதற்காகத்தான் இப்பொழுது அஜர்பைசான் மீது ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஈரான். ஏனெனில் அவர்கள் அடுத்த உச்ச தலைவராக வரக்கூடிய ஒரே ஒரு தகுதியானவர் இவர் ஒரு சட்டத்தரணியாம். அதுல அவர் LLB முடிச்சு LLM முடிச்சு PhD முடிச்சிருப்பார். அதனால டாக்டர் ரைஸ் என்று சொல்றாங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் முடிச்சிருக்காங்களே, நம்ம ஊர் மக்களும் இப்ப PhD லோவில் PhD முடிச்சிருக்காங்கல்ல, அவங்களும் டாக்டர் தானே. அதனால அவர் அப்ப டாக்டர் சொல்லப்படுது. இதுதான் உண்மை. இதற்காகத்தான் அடிக்கப்பட்டிருக்கு அஜர்பைசான். ஆக இதையெல்லாம் பார்க்காம ஈரான் ஒரு சிப் வந்திருக்காம அதுக்கு நீங்க இன்னும் டைம் கொடுக்காம அங்க அவங்களை தாக்க வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நாளைக்கு தாக்கப்பட்டால் ஆச்சரியப்படவில்லை. ஆண்டீர்களே, அஜர்பைசான் மீது நடைபெற்ற தாக்குதல் குறித்தான மிகப்பெரிய கண்ணோட்டத்தை தந்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். அன்பு என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.